வீட்டில் ஸ்டவ் ரிப்பேரு. ஸோ அதான் கழட்டி பார்த்துட்ருக்கேன். இங்கே இருக்க 4-5 பீசஸ் போல்டு கழட்டியாச்சு, அக்கா எடுத்து வச்சாச்சு. ஸோ பெரிய பர்னர் எரியல. எத்தனை அடப்பு இருக்கான்னு பார்க்கணும். இதை க்ளீன் பண்ணணும். இதில் ஏதோ ஹோல்ஸ் வந்து அடப்பாக இருக்குது. இதை க்ளீன் பண்ணுறோம். எல்லாத்துக்கும் நம்ம பைக்கோட க்ளீனர் தான் இதை யூஸ் பண்ணுறோம். செயின் க்ளீன். இப்போது இதை க்ளீன் பண்ணி போட போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் வந்து இதில் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதுதான். இதை பார்த்தாச்சு. இதில் போய் உலகம் தெரியுதா பாருங்கள். உலகம் இல்லை, இந்த ஹோல்ஸில் கேப் தெரியுதா? இதில் தான் கேஸ் போகிறது. இது க்ளீன் பண்ணியாச்சு. இது கரெக்டாக இருக்குது. இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு கிடையாது, எம்சில். ஒரு காலத்தில் எம்சில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வச்சு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வர ப்ராப்ளத்தை நான் க்ளியர் பண்ணுறேன். நம்மளுக்கு ஆளு நாள் எல்லாமே தெரியணும்ல. இப்போ இதை எடுத்து போட்டு கிரிட்டுன்னு எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டினால எப்படி ரஸ்ட்டும் இந்த ரஸ்ட்டு போல். ஆக்சுவலாக இதுக்கான ஸ்ப்ரே என்கிட்ட இல்லை. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். வாட்டர் வாஷ் அடித்து ஸ்ப்ரே அடித்து அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வித்து ஃபிட்டிங் தான். எதுவும் போட்டாச்சு. ஆல் செட் எல்லாம் போட்டாச்சு. இப்போ எல்லாம் செட் பண்ண முடியும். இதுக்கப்பா ரைட்டு. இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். இல்லையா? பக்கா கேஸ் ரெடி பண்ணியாச்சு. டன்னு.